ஹலோ காய்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கிறேன்னா, எல்லாரும் காதலர் தினம் கொண்டாடுறாங்க. நிறைய பேர் காதலர் தினம் கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணாங்க. எல்லா தம்பதியரும் லவ்வை பரிமாறிக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி தாங்க இருக்கணும். காதலர் தினம் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறவங்க ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு அன்பை பரிமாறி எல்லாரும் இருந்தோம்னா எந்த குடும்பமும் சதஞ்சு போகாது. காதல்ங்கிறது அரேஞ்ச் மேரேஜுக்கும் உண்டு தான், லவ் மேரேஜுக்கும் உண்டு தான். பொதுவானது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுனா அது ஒரு பெருமையாக பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஊர் அறிய போகலாம் வரலாம் எல்லாம் செய்யலாம். அவங்களுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறாங்க. லவ் மேரேஜ் செஞ்சுக்கிட்டவங்களுக்கு கேவலமாக நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அசிங்கமாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. இப்போல்லாம் லவ் மேரேஜும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது. எல்லாம் ஒரு மேரேஜ் தான், ஒரு ஃபர்ஸ்ட் நைட்டு தான், ஒரு ஒரு அன்பு தான், எல்லாமே ஒன்று தான். அதை மக்களாக பார்த்து பிரித்து வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கிறதா இருந்தால் அது என்ன, அது ஒரு பாசம் கிடையாதா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேவலமாக நினைக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாரும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் காக்கா குருவி பறவைகள் அனைவரும், மிருகங்கள் அனைவரும் எல்லாரும் ஒரு அன்பில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இயற்கையாக ஒரு புறா கூட பாருங்கள், புறா கூடம், குயில் கூடம் எல்லாம் ஒரு அன்பில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது மாதிரி அவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் மனிதர்கள் செஞ்சுட்டா தப்புன்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு காதல் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்களுக்கெல்லாம் திமிரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. வீட்டில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. வீட்டில் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதெல்லாம் ஒத்துக்காதெல்லாம் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு சரிப்பட்டு வரலன்னா அவங்க காதல் மட்டும் உண்மையானது, அன்பானது, பாசமானதுன்னு சொல்லிட்டு போனாங்கன்னா போக வேண்டியதுதான். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட அந்த குடும்பத்தை சார்ந்து சேர்ந்து இருந்ததுன்னா எல்லாரும் ஒத்துப்பாங்க, யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்ட்டு போனாங்கன்னா அதை நம்ம விட்டுடணும். அதுதானே அரேஞ்ச் மேரேஜ்னால் எல்லோரும் பார்த்து போய் பூ வைக்கிறது என்ன, அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுறது, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது, அதுக்கப்புறம் முகூர்த்தம் எல்லாமே அரேஞ்சாக பெரியவங்க பார்த்து கரெக்டாக அதை செஞ்சு கொண்டு போய் வைப்பாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு வைக்கணும்னு தான் எல்லா தாய்மார்களுக்கும் ஆசை. அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட அது தப்பு கிடையாது. அது நல்ல இடத்துல போய் சேர்ந்து நல்லபடியாக இருந்ததுன்னா எல்லோரும் ஒத்துப்பாங்க, அது தப்பே இல்லை. அதனால் திமிரு பிடிச்சவங்க அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசாதீங்க. காதல்னா எல்லாம் ஒன்று தான். எல்லாம் ஒன்று தான். அரேஞ்ச் மேரேஜ் ஒன்று தான், லவ் மேரேஜ் ஒன்று தான், ஒரே ஃபஸ்ட் நைட்டு தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் மக்களாக எல்லாம் பிரித்து வச்சு இதை அசிங்கப்படுத்துறது. அவள் காதலிச்சிட்டு ஓடி போயிட்டா, அதனால் அவளை ஊருக்குள்ளே சேர்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது, 4 சொந்த பந்தவங்கிட்ட நிற்கக்கூடாது. இப்படி தான் ஒதுக்கி வச்சு அவங்கள்ட்ட பேசாத, மனம் உடைச்சி அவங்கள ஒரு வழி பண்ணாத மக்கள் விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்களும் வாழ்ந்து காட்டுறாங்க. எத்தனையோ பேர் வாழ்ந்து காட்டி சாதிச்சிருக்காங்க. அதேமாரி எத்தனையோ பேர் காதலில் தோல்வி அடைஞ்சும் போயிருக்காங்க. நான் இந்த பதிவு எதுக்காக இன்றைக்கி பதிவு விடுறேன்னா, எல்லா காதலும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் ஒன்று தான், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் ஒன்று தான். அது பெரியவங்கள பார்த்து பெற்றவங்கள பார்த்து செஞ்சு வைக்கிறாங்க. இது 2 பேரும் எடுக்கிற முடிவில் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அவங்களே ஏற்று பரிமாறிக்கிட்டு அவங்க சுமையை அவங்களே தூக்கிக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதை யாரும் கேவலமாக காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனவங்கள யாரும் கேவலமாக நினைக்காதீங்க. அவங்கவுங்க சுமையை அவங்கவுங்க தூக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க, புருஷனுக்காக வாழ்வாங்க, பிள்ளைங்களுக்காக வாழ்வாங்க. அதுதானே மற்றபடி காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு போனால் தப்பு கிடையாது. அது நல்ல
அது அரேஞ்ச் மேரேஜ் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் தப்பு கிடையாது. அவங்கவங்க தலையில் எழுதின எழுத்து அப்படி தான் அது அமையும். யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன தலையில் எழுதி வந்திருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு தலையில் நடக்கும். அதனால் யாரையும் வந்து காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறவங்கள வந்து தப்பாக சொல்லாதீங்க, குறையா சொல்லாதீங்க. அப்படின்னு காதல் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் போய் இருந்திருந்தாங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதல்னாலும் சொல்லிட்டு வாங்க. சப்போர்ட் பண்ணலைனாலும் ஒரு ஆறுதலுக்காகனாலும் 2 வார்த்தை பேசுங்க அவங்கள்ட்ட. அது தப்பு கிடையாது. அவங்க மனசு சந்தோஷப்படும், ரொம்ப சந்தோஷப்படும். அதுக்காக அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சு இருக்காதீங்க. நல்லபடியாக போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பதிவு யாருக்காகதுன்னா, காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அவங்கள பார்க்காம இருக்கிறாங்கல்ல உறவுகள், அம்மா, தங்கை, அண்ணன், தம்பி எல்லோரும் இருக்கிறாங்கல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்களாம் ஒரு வார்த்தை ஒரு இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லைங்க. எல்லோரும் சாவதான் போகிறோம். போய் பார்த்துட்டு பொண்ணுக்காக போய் பார்த்துட்டு அவங்கள ஆறுதல் பண்ணி 4 வார்த்தை பேசிட்டு வாங்க. அது தப்பு இல்லை. அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு காதலர் தினத்துக்கும் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு போனவங்க அப்பா அம்மா போய் எதிர்ப்பாக நினைக்காம போய் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. கமெண்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஹாய் உறவுகளே, வணக்கம், பாய். இதை பற்றி கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.